அம்மா சமையல். கல்யாணத்துக்கு அப்புறம் சுக்கிர திசை அடித்தவர்களும் உண்டு. சனி பகவான் பிடிவாதமாய் நாற்காலியை போட்டுக்கொண்டு நிரந்தரமாய் குடியேறி விடுவதும் உண்டு. நான் இதில் இரண்டாம் ரகம் என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் ஒரு நாள் இதை பற்றி சுபத்ராவுடன் பேசிக்கொண்டு இருந்தபோது அவளுக்கும் அதே எண்ணம் இருப்பதாய் சொன்னதிலிருந்து நான் அந்த பேச்சையே எடுப்பதில்லை என்று சபதம் செய்து விட்டேன். திருமணம் ஆன புதிது தனி கொடுத்தன போக வேண்டிய கட்டாயம். நான் ரயில்வேயில் ஸ்டேஷன் மாஸ்டராக இருந்ததால் அதியமான்பட்டி, ஆதிச்சநல்லூர் என்று கேள்விப்படாத ஊருக்கெல்லாம் போஸ்டிங். நானும் சுபத்ராவும் மட்டும் காலையில் பேப்பரை எடுத்து வைத்து கொண்டு வாசல் திண்ணையில் உட்கார்ந்தபடி, சுபத்ரா காஃபி என்றேன். அதுதான் முதலும் கடைசியுமாய் நான் காஃபி கேட்டது. சேத்த உள்ளே வரையலா? என்னவோ ஏதோ என்று பயந்து நடுங்கியபடி உள்ளே போனேன். அது என்னவாக்கும்? வாசலில் உட்கார்ந்தபடிக்கு காஃபி. காஃபி வேணும்டா அடுக்கடைக்கு வரணும். எங்காத்தில் இந்த காஃபி கையில் கொண்டு போய் கொடுக்குற வழக்கமெல்லாம் இல்லையாக்கும். நல்ல வேலை அவாவாலே கலந்து குடிக்கணும்னு சொல்லாமல் விட்டாளே. எனக்கு பால் வெள்ளை, டிகாஷன் கருப்பு என்கிறதை தவிர காஃபியை பற்றி ஒன்றுமே தெரியாது. நான் பிறந்து வந்ததெல்லாம் மாயவரம். கூட்டு குடும்பம், குறைந்தது 10 பேர். ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் 5க்கு குறையாது. நான், அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, அத்தை, 2 அக்கா, 2 தம்பி. இவர்கள் நிரந்தரமாய் தான் தங்குபவர்கள். இது தவிர வந்து போகின்றவர்கள் சித்தி, சித்தப்பா, ஒன்றுவிட்ட மாமா, இன்னும் பல பேர். ஆட்டோ சத்தமும் ரிக்ஷா சத்தமும் கேட்ட வண்ணம் இருக்கும். மாமா எங்கம்மா காணோம்? அவர் கும்பகோணம் கிளம்பி போயிட்டாரே கண்ணா. ஏன்? பம்பரம் வாங்கி தரேன்னு ஏமாத்திட்டாரே. யார் வரா யார் போகிறானே தெரியாது. நான் சொல்ல வந்ததே வேற. நடுவில் அப்பப்போ ட்ராக் மாறிடுவேன். என்னுடைய அத்தை காஃபி கலப்பதற்காகவே இந்த பூ உலகில் அவதரித்தவள். காலை 3 மணிக்கு எழுந்து விடுவாள். பிரம்ம முகூர்த்தமாம். வெந்நீர் அடுப்பை மூட்டி குளித்து தன் துணியை தானே துவைத்து பின்கட்டில் நுரை மிதக்கும் கறந்து வைத்த பாலை குமட்டி அடுப்பில் காய்ச்சி விடுவாள். ஏற்கனவே சுட சுட பித்தளை ஃபில்டரில் டிகாஷன் இறங்கியிருக்கும். விளக்கேற்றி 4 ஸ்லோகம் சொல்லிவிட்டு மடக் மடக்கென்று 4 வாய் காஃபி தொண்டைக்குழியை நனைத்தாதான் வண்டியே ஓடும். காலை 6 மணிக்கு தொடங்கும் காஃபி கடை ஒவ்வொருத்தரும் எழுந்ததும் அத்தைக்கு தெரியும். உடனே அவர்களுக்கு ஏற்ற மாதிரி கலந்து, சில பேருக்கு ஸ்ட்ராங், அப்பாவுக்கு சர்க்கரை இல்லாமல் எனக்கும் தம்பிகளுக்கும் நிறைவே பாலும் சர்க்கரையும், அம்மாவுக்கு 1 ஸ்பூன் சர்க்கரை. எப்படி ஞாபகம் இருக்குமோ யாமறியேன். பராபரமே. எல்லாருக்கும் அவரவர் கையில் கொண்டு கொடுத்தால்தான் அத்தைக்கு திருப்தி. இந்த மாதிரி சூழ்நிலையில் வளர்ந்தவன். என் நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். லேசாக திறந்திருந்த கதவு வழியாக அன்றைக்குதான் சனி பகவான் உள்ளே நுழைந்திருக்க வேண்டும். எங்கள் வீட்டில் 10:30 மணிக்கு 2வது காஃபி உண்டு. முதல் காஃபிக்கே இத்தனை பாடு. இதில் 2வது காஃபி கேட்டு ஏதாவது ஏடா கூடமாய் பதில் வந்தால் வாயை மூடிக்கொண்டு இருப்பதுதான் உத்தமம். சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் 11 மணிக்கு சாப்பிட்டு விடுவோம். நல்ல வேளை எங்காத்தில் அந்த பழக்கம் இல்லை என்று சொல்லாமல் டான் என்று 11 மணிக்கு சாப்பிடுவாங்க என்ற அழைப்பு. நாங்கள் சின்ன வயசில் கிச்சனில் நுழைவது ஒரே ஒரு காரணத்துக்காக தான். காலையில் பெரியவர் எல்லோரும் சீக்கிரமே எழுந்து விடுவதால் சாப்பிட்டதும் உண்ட களைப்பு தொண்டருக்கும் என்று அங்கங்கே பாயை விரித்து படுத்து விடுவார்கள். குரட்டை சத்தம் விதவிதமான ஏற்ற இறக்கத்துடன் சிம்போனி ஆர்கெஸ்ட்ரா கேட்பது மாதிரி ஒரு அனுபவம். எல்லோரும் தூங்கிவிட்டதை நிச்சயம் செய்து கொண்டு சமையலறைக்கு படையெடுப்போம். ஒருத்தன் காவலுக்கு வெளியே. சமையலறையை இதைவிட சுத்தமாக வைத்து கொள்ள முடியாது. சின்ன கீக்கிடமான அறைதான். ஒரு மூலையில் பெரிய அடுக்கு. சமையலறையில் நல்ல தண்ணீர் பைப் இல்லாததால் வெளியிலிருந்து கொண்டு வந்து கொட்ட வேண்டும். அது மட்டும்தான் பெரிய அக்கா வேலை. சின்ன மேடையில் பம்பிங் ஸ்டவ், கீழே தான் சமையல். 2 குமட்டி அடுப்பு நன்றாக அலம்பி துடைத்து மாலை சமையலுக்கு தயாராக இருந்தது. சின்ன அலமாரி
வரிசையாக கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம், இன்னும் பேரு தெரியாத ஜாமான்கள். அதற்கு மேல் தட்டில்தான் நாங்கள் தேடி வந்த புதையல். எங்கள் அத்தைக்கு ரொம்பவே மனசு. நாங்கள் தலையை சொரிந்து கொண்டு போய் நின்றாளே. என்னடா அம்பிப்பயிலே, பயத்த லாடு வேணுமா? ஒன்னே ஒன்று தான் தரேன். யாருக்கும் தெரியாம இங்கேயே சாப்பிட்டு போ என்ன? ஆனால் எங்கள் தாயார் நேர் எதிர். 4 மணிக்கு தான் டப்பாவை திறப்பாள். எல்லாம் ஸ்டீல் சம்புடங்கள், இறுக்கமான மூடி. ஒவ்வொன்றாய் திறந்து பார்க்க வேண்டும். இங்குதான் என்னுடைய தம்பியின் அபார மோப்ப சக்தி கை கொடுக்கும். நிச்சயமாக போன ஜென்மத்தில் நாயாக தான் பிறந்திருப்பான். டே, 2வது டப்பாவை திற. அதில் தான் முறுக்கு. 4வதுல கடலை உருண்டை. கிடுகிடு என்று வாரி ஜோப்பில் அடித்து கொள்வோம். ஒன்றுமே இல்லை என்றால் கொஞ்சம் பொட்டுக்கடலை, அவள், வெல்லம் பையில் அடைத்து கொண்டு சத்தம் போடாமல் வந்துவிடுவோம். சில சமயம் கொஞ்சம் புளி, உப்பு, ஒரு மிளகா வத்தல் அம்மியில் அரைத்து உருண்டைகளை ஆக்கி துடுப்பக்குச்சியை துண்டுகளாக்கி முனையில் சொருகி வைத்து கொண்டு நக்கி நக்கி திம்போம். சுத்தமாவது சுகாதாரமாவது. இப்போது இருக்கும் லாலிபாப்புக்கே முன்னோடி நாங்கள் தான். காலையில் பாத்ரூமுக்கு போட்டி போடும்போது தான் எங்களுடைய வண்டவாளம் தண்டவாளம் ஏறும். வாயெல்லாம் புண்கள் வேறு பாருங்க. ட்ராக் மாதிரி எங்கேயே போய்விட்டேன். முதல் நாள் கிச்சனை கவனிக்க நேரமில்லை. சுபத்ராவின் அதட்டலில் சப்தம் நாளையும் ஒடுங்கே அல்லவா போனது. இன்றைக்கு தான் சமையலறையை முழுதுமாய் பார்க்க முடிந்தது. ஒரு மாதிரி மயக்கம் வரும் போல் இருந்தது. நானும் துருவி துருவி பார்த்தேன். ஏதாவது ஒரு ஆர்டரில் வைத்திருப்பார் என்று. கடுகு பக்கத்தில் மிளகாய் வத்தல், பக்கத்தில் அரிசி, எண்ணெய் ஜாடி, தேங்காய், வாழைப்பழம் அழுகியது. விடுங்க, தட்டத்தை எடுத்து வச்சுக்க மாட்டேலோ? அவளுடைய அதட்டலை கேட்டு சுய நினைவுக்கு திரும்பினேன். தட்டா எங்கே இருக்கு? இந்த கலைப்பெறத்தில் ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி தேடி கண்டுபிடிப்பவர்களுக்கு ஒரு மெடல் அவசியம் கொடுக்க வேண்டும். எங்கேயோ அடியில் தேடி துளாவி எடுத்து கொடுத்தவள் கண்ணுக்கு முன்னாடி இருந்தால் கூட தெரியாதா என்று கமான் வேற. உனக்கு உங்களுக்கு பரிமாறிட்டுட சாப்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் முடியாது, நீயே உட்காரு. அதிசயமாய் அடிபணிந்தாள். இன்னொரு தட்டை தேடு கண்டுபிடித்து வைத்தாள். 2 டம்ளரில் ஜலம், சமைத்ததை எல்லாம் எடுத்து நடுவில் வைத்தாள். எனக்கு பரிச்சயமாய் தெரிந்தது சாதமும் மோரும் தான். மற்றதெல்லாம் இதுவரை பார்த்த ஞாபகம் இல்லையோ? இன்னைக்கு காலனும் ஓலனும் பண்ணியிருக்கேனாக்கும். அப்புறம் மெழுகு வரட்டி. எனக்கெனவோ நெஞ்சை அடைப்பது மாதிரி இருந்தது. இரு காலனுன்னா அத்தை சமைச்சு பார்த்ததே இல்லையே, வரட்டியா? கலகலவென்று முத்துக்கள் கொட்டின மாதிரி சிரித்தாள். சரியான அசடுதான். என்னுடைய கன்னத்தை பிடித்து கிள்ளினாள். அவள் மூக்கில் ஜொலித்த வைர பேசரியும் முத்து மாதிரி மின்னிய பற்களும் அவளுடைய பரிச்சயமும் கேலியும் என்னை எங்கேயே கொண்டு போனது. ரொம்ப தான் அலட்டிக்காதீங்க. காளான் இல்லை கலன். அவ ஏங்குவா. ருசி பார்த்தா தானே தெரியும். அவளை பார்த்து கொண்டே மளமளவென்று தட்டை காலி செய்தேன். ராத்திரியும் அவளுடைய சிரித்த முகம் என்னை ஒரு வழியாக்கி இருக்க வேண்டும். அவள் கைகளை பிடித்து கொண்டு இந்த விரலுக்கு ஒரு வைர மோதிரம் பண்ணி போட வேண்டும் என்று ஏதோ உளறியிருப்பேன் போலிருக்கிறது. நீங்கள் ராத்திரி சொன்னதை கேட்டு எனக்கு தூக்கமே. ஐயோ, ராத்திரி என்ன சொல்லி தொலைச்சேன்? என் விரலை பிடிச்சிண்டு இப்படி சமைக்கிற கைக்கு ஒரு வைர மோதிரம் போடுறேன்னு. வைரமா? இங்கே கவரிங் மோதிரத்திற்கே லாட்ரி நினைச்சேன். குடிகார பேச்சு விடிஞ்சா போச்சு. கோச்சுக்காதடி. அடுத்த மாதம் பாரு. ஒரு மாதிரி மெழுகு வரட்டி, எரிச்சேரி, புளிச்சேரி, அவியல், துவரன், அடப்பிரதமன், சக்க பிரதமன், பழம்பொரி என்று என்னென்னமோ பண்ணி என்னை அசத்தி விட்டாள். ஒரு வாரத்தில் மயக்கமெல்லாம் தெளிஞ்சு பழைய நிலைக்கு திரும்பியதும் நாக்கு அரைச்சி விட்ட சாம்பாருக்கும் பருப்புருண்டை மோர் குழம்புக்கும் பருப்பு சலிக்கும் வத்த குழம்புக்கும் பாவக்காய் பிட்லைக்கும் ஏங்கியது. சுபா, உனக்கு பருப்பு உருண்டை மோர் குழம்பு பண்ண தெரியுமோ? ஏன், நான் பண்ணுற சமையல் அழுத்துட்டோ? காளான விழுந்து விழுந்து சாப்பிட்டேலே, அதுதான் மோர் குழம்பு. குழந்தைக்கு அம்மை ஓர்மை வந்துட்டாக்கும். மந்திரவ மாதிரி என் மனசில் உள்ளதை கண்டுபிடித்து விட்டாலே. அதிர்ஷ்ட தேவதை என் மேலே பரிதாபப்பட்டிருக்க வேண்டும். இந்தாங்கோ கடுதாசி. அம்மையாக்கும் தோன்றது. அம்பி,
நீ கண்ணுக்குள்ளேயே இருக்கிறடா. சுபத்திராவையும் பார்க்கணும் போல இருக்கு. இன்னைக்கு ராத்திரி ரயிலில் கிளம்பி வரேன். 1 மாதம் இருக்கலான்னு உத்தேசம். உனக்கு பிடிச்ச மாகாணி கிழங்கு, மிளகு, இஞ்சி, வடுமாங்காய், குழம்பு வடம் எல்லாம் கொண்டு வரேன். ஸ்டேஷனுக்கு மறக்காமல் வந்துடு. எனக்கு திக்கு திசை தெரியாது. என்னத்த திக்கு திசை, இருக்கிறதே எண்ணி 4 வீடு. அம்மா இளைத்திருந்தாள். சுபத்ராவை அப்படியே கட்டி கொண்டாள். என் தங்கமே, நன்னா பார்த்துக்கிறியாமே, அருமையாக சமைக்கிறியாமா, எல்லாம் விவரமாக எழுதியிருந்தான். அம்மா, அவரை நம்பாதீங்க, பல்ல கடிச்சுட்டு சகிச்சிட்டு இருக்கிறார். நீங்கள் எப்படா வருவேன்னு காத்துட்டு இருக்கா. மிளகு குழம்பும் சுட்ட அப்பளமும் வேணுமாம். நன்னா சொன்னப்போ நானே உன் சமையலை சாப்பிட்ணும் தான் ஓடி வந்தேன். நீ தான் சமைக்க போகிற. ஒரு வினாடியில் என் கற்பனை கோட்டை மடமிடவென சரிந்தது. அப்போதான் சனி பகவான் நாற்காலியை போட்டுக்கொண்டு நடு வீட்டில் உட்கார்ந்திருக்க வேண்டும். மறுபடி புளிச்சேரி, மிளக்கூட்டல், பப்படம், இதில் சமையல் குறிப்புகள் வேற. சுபத்ரா, இந்த காளானுக்கு சேனக்கிழங்கு தான் போடணுமா? தேங்காய் எண்ணெய் தான் எல்லாத்துக்கும் இல்லையா? ஓ, வெளிச்செண்ணெயை சொல்கிறீங்களா? நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று. அம்மா அழகாய் பாலக்காடு சமையலை கற்றுக்கொண்டு விட்டாள். கிட்டத்தட்ட அம்மா வந்து 20 நாளாகிவிட்டது. திடீரென்று நினைத்து கொண்டவளாய் சுபத்ரா அம்மாவிடம் கேட்டாள். அம்மா, முக்கியமானதை மறந்தே போயிட்டேன். உங்ககிட்ட இருந்து நிறைய கற்றுக்கணுமே. எனக்கு இந்த பொரிச்ச குழம்பு, உருளைக்கிழங்கு பொடி மாஸ் இதெல்லாம் சொல்லி கொடுங்க. எனக்கு என்னமோ பாலக்காடு சமையல் தான் ருசியாக தோன்றது. நீயே இந்த வாட்டி சமைச்சிடு. நானும் இனிமே அங்கே போய் ஓலன் காளான் தான் அசத்திட மாட்டேன். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. கண்ணதாசன் கவிதை வரிகளுக்கு பிபி சீனிவாசன் குரல் கொடுக்க எம்எஸ்வி இசையில் முத்துராமனுக்கு பதில் நான் பாடிக்கொண்டிருக்கிறேன். அம்மா கிளம்பி போய்விட்டாள். போகும்போது 1 மாதத்துக்கு வேண்டிய பப்படத்தை பேக் பண்ணி கொடுத்தாள் சுபா. அம்மா போய் 1 வாரம் இருக்கும். இப்படியே வருஷம் ஓடுனதே தெரியவில்லை. ஏன்னா உங்களுக்கு திரிபுர சுந்தரிய ஞாபகம் இருக்கோ? நீ தான் தினமும் லலிதா சகஸ்ரநாமம் சொல்லியாரதே, எப்படி மறக்கும்? அது இல்லை, நாம் திருச்சியில் இருந்தபோது பக்கத்தாத்தில் இருந்தாலே நீங்கள் கூட ஆத்துல சாப்பிட கூப்பிட்டா நாக்க நீட்டிட்டு ரெடியாக நிற்பீளே. எனக்கும் தான் ரோஷம் இல்லையே. ஆமாம், ஒரு மிளகு குழம்பு பண்ணுவா பாரு, போரும் போரும் ஒழிஞ்சது. அவ யூடியூப்பில் சுந்தரி சமையல்னு ஆரம்பிச்சிருக்கலாம். 1 மாதத்துக்குள்ளே 1,00,000 பேர் சேர்ந்தாச்சாம். ஒரு நாளைக்கு மட்டும் 20,000 பேர் பார்க்குறானா பார்த்துக்கோங்க. நானும் சேர்ந்து கற்றுக்க போகிறேன். ரொம்ப நல்ல சமாச்சாரமாச்சே. வாயெல்லாம் சொன்னால் போருமா? என்ன கற்றுக்க சொல்கிறியா? எனக்கு டேப்லெட், ஐபாட் இல்லைன்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் உடனே வேணும். பார்த்துண்டே 1 நிமிஷத்தில் பண்ணிட மாட்டேனாக்கும். சேத்த வரையலா? எமர்ஜென்சி அலாரம் அடித்து விட்டது. சீக்கிரம் வாங்கோ. என்ன சுபா, இது கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க. எதை சொல்கிற? இந்த யூடியூப் தான் சுந்தரியோட பருப்புண்டை மோர் குழம்பு விட்டா போய் தொலைக்கிறது. இதை அப்பப்போ நிறுத்தி வைக்கலாமே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவ ஒரு புடவை கட்டியிருந்தா பாருங்க. அதை பார்த்துட்டே இருந்ததில் என்ன சொன்னான்னு கேட்கல. ரொம்ப ஸ்டைலாக தான் இருக்கிறா. முதல்லேருந்து என்ன சொல்கிறான்னு கேளுங்க. வணக்கம், நேற்று நான் சொல்லி கொடுத்த கத்திரிக்காய் ரசம் வாங்கிக்கு அமோக வரவேற்பு கொடுத்தேன். ஆமாம், தற்பெருமையை பாருங்க. எப்போதுமே அவளுக்கு ராங்கி ஜாஸ்தி. சுபா, முதல்ல உன்னோட இந்த ரன்னிங் கமெண்ட்ரியை நிறுத்து. அவள் என்ன சொல்கிறாதான் கேளே. ஆமாம், உங்களுக்கு மற்ற பொம்மநாட்டியை சொன்னால் பொறுக்காதே. இப்போ நான் இருக்கணுமா போட்டுமா? சரி, முதல்லேருந்து நன்னா ஒழுங்காக பாருங்க. இன்னைக்கு பருப்புருண்டை மோர் குழம்பு செய்யலாம். இதுக்கு முக்கியமான புளிச்ச தயிர் தேவை. நம்ம ஆற்றுல எப்போவுமே புளிச்ச தயிர் தானே. அரை முடி துருவின தேங்காய் துருவி வச்சுக்கணும்னு சொல்ல வேண்டாமோ? பருப்புண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே ஊற வச்ச பருப்பே. என்னது, ஏற்கனவே ஊற வச்சதா? முதல்ல அதை சொல்ல வேண்டாமா? இப்போ ஊற வச்சு நான் எப்போ பண்ணுறது? ஆனாலும் சுந்தரி கொஞ்சம் திமிரு பிடிச்சவ தான். இவளுக்கு போய் 1,00,000 பேர் சேர்ந்துருக்கலாம். முதல்ல நிறுத்துங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் அம்மா சாமாத்தியமாக
நழுவி விட்டாள். சுபா விடு, நீ சமைக்கிறதே நன்னா இருக்கு. மறுபடியும் ஒரு நாள் ஒரு லெட்டரை எடுத்துக்கொண்டு வந்தாள். நானே பிரித்து படிச்சிட்டேன். அம்மை வராலாம். அம்மையும் வர வேண்டாம், காலராவும் வர வேண்டாம். என்ன உளர்றேல்? இதை இப்படியே விடக்கூடாது. இங்கே அம்மா வந்தாதானே இத்தனை ஆட்டம் ஆடினா. இப்போ நடக்க போகிறதே வேற. மனசுக்குள் தான் கருவி கொண்டேன். 10 நாள் ஆஃபீஸ்க்கு லீவு. நாம் நாளைக்கே மாயவர கிளம்புறோம். தந்தியை கொடுத்து விட்டேன். எங்கேயாவது அம்மா கிளம்பி விட்டால். ஆரத்தி கரைத்து வரவேற்றாள் அம்மா. அப்பா உடம்பு முணங்கியப்ப தலை தெளவென்று இருந்தது. வாடா அம்பி. வாமா சுபா. இப்போயாவது வர தோணுச்சே. அம்மா நமஸ்காரம் பண்ணுறோம். நன்னா இருங்க. அடுத்த தடவை குட்டி சுப்பாவோட தான் பார்க்க போகிறேன். பல் தேய்ச்சிட்டு வாங்க. காஃபி கலந்துட்டு வரேன். கம கம காஃபி. ஒவ்வொருத்தர் கையிலும் அப்பாவுக்கு தான் இது 3வதாக இருக்கும். எதற்கும் கொடுப்பன வேணும். பாவம் அழுத்து போய் வந்திருக்கேள். சீக்கிரம் இலை போட்டுறேன். நடுவில் பசிச்சா இன்னொரு வாய் கேளுங்க. உடனே சுபாவை திரும்பி பார்த்தேன். எதிர்பார்த்தபடியே என்னை முறைத்து பார்த்தாள். எனக்கு என்ன பயம்? இனி 10 நாளைக்கு என்னை ஒன்றும் பண்ண முடியாது. 11 மணிக்கு இலை போட்டு விட்டாள். பெரிய தழைவாழை இலை. கொல்லை பக்கம் வாழை மரத்துக்கு பஞ்சமே இல்லை. 3 இலை. அம்மா எதுக்கு 3? நானும் பரிமாறிட்டு உங்களோட தான் உட்காருவேன். அதெல்லாம் நாளையிலேருந்து இன்னைக்கு ஒரு நாள் நான் தான் பரிமாறுவேன். இலையில் தண்ணீர் தெளித்து துடைத்து தயாரானேன். நேற்றிலிருந்த வயிற்றை காய போட்டு வைத்திருந்தேனே. அம்மாவின் புடலங்காய் பொரிச்ச குழம்பும் வாழைக்காய் பொடி மாசும். முதலில் பால் பாயாசம். அம்மா உன் கை மனமே தனிதான். அம்மாவின் ஸ்பெஷல் வாழைப்பூ பருப்பு விசிலிக்கு நாக்கை நீட்டி கொண்டு காத்திருந்தேன். அடுத்தடுத்து வந்து விழுந்த பதார்த்தங்கள் அணுகுண்டுகள், நேந்திரங்க வறுவல், மாம்பழ புளிச்சேரி, சக்கரை வரட்டி, அவியல், காளான், ஓலன். சுபா அப்பாவுக்கு எரிச்சேரினா இப்போ உயிர். பப்படம் இல்லைனா சாப்பாடே இறங்காது. சுபா இலையிலேருந்து எழுந்திருக்க பார்த்தாள். எதுக்கு எழுந்திருக்கிற? பாதி சாப்பாட்டில் எழுந்திருக்கக்கூடாது. பப்படம் தானே ஞாபகம் வந்தது. 2 மாதத்துக்கு தகையற மாதிரி பப்படமும் இஞ்சி புளி நுறுக்கு மாங்காய் ஊறுகாயும் போட்டு எடுத்து வந்திருக்கேனாக்கும். கொடுக்கலாமேன்ட்டு தான் போன தடவை வந்தப்பவே அப்பாவுக்கு பிடிக்குமேனே கைகாரி இஞ்சி புளியை லஞ்சம் கொடுத்து அப்பாயையும் உன் கட்சியில் இழுத்து விட்டாயே. அரசியல் இருக்க வேண்டியவள். அம்மா அருமையாக சமைச்சிருக்கேன். உன் கைக்கு தங்க வளையல் தான் பண்ணி போடணும். நல்ல வேளை ஞாபகப்படுத்தின. அப்பா உனக்கு ஒரு ஜோடி தங்க வளையல் ஆர்டர் பண்ணி ரெடியாக வச்சிருக்கா. சாப்பிட்டுட்டு வா, போட்டு விடுறேன். அப்பா இலையை ஒட்ட வலித்து சாப்பிட்டு பெரிய ஏப்பம் ஒன்றையும் விட்டு விட்டு எழுந்தார். நான்